ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தெய்வ செய்தி உங்களுடைய செல்ஃபோனில், உங்களுடைய லேப்டாப்பில், உங்களுடைய டிவியில் சேரும்படியாக இந்த ஊழியத்துக்காக அநேகர் உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய எல்லா ஸ்பான்சர்ஸ்க்காகவும் டோனர்ஸ்க்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அதிகமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். ஆவியானவருடைய ஊழியம். வந்துட்டாரியா ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆவியானவர், அவருக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. அவர் என்ன ஊழியம் செய்கிறார்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஆவியானுடைய ஊழியம் என்ன? ஆவியானவரை குறித்து இயேசு முதலாவதாக எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ஆவியானவர் வேதத்தினுடைய ஆதியாகமம் பகுதி முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அவருடைய கிரியை செய்ததை நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் எப்படியெல்லாம் வேலைகளை செய்தார், எங்கெல்லாம் அந்த வார்த்தை இருந்தது, ஆவியானவர் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நாம் படித்தோம். புதிய ஏற்பாட்டிலே ஆவியானுடைய கிரியை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கு ஆவியானுடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய தேற்றரவாளனாகவும் உதவியாளராகவும் அறிமுகம் செய்தார். இந்த உலகத்தை நம்ப வைப்பதே அவருடைய முக்கிய வேலை என்றும் கூறினார். இந்த உலகம் அனைத்தையும் இயேசுதான் தெய்வம், சிருஷ்டிகர். அவர் வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரடைந்தார், இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், மறுபடியுமாய் திரும்ப வருவார் என்ற ஒரு காரியத்தை இந்த உலகம் அனைத்து நம்ப வேண்டும் என்று சொல்லி அந்த வேலையை, அந்த ஊழியத்தை செய்பவர் ஆவியானவர்னு பார்க்கிறோம். கூடுதலாக நமக்கு சாதகமாக பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தில் இன்னும் 2 அம்சங்களை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். நியாய தீர்ப்புக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தில் 3 காரியம் ரொம்ப முக்கியம். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. பாவம் எப்படி வந்துச்சு, பாவம் எப்படி வெளியே போக போகுது, பாவத்தை குறித்து. டெய்லி பாவம் செய்யாதிருங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. நீதி, இயேசு நீதிபரர், நீங்களும் நீதி செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு நீதி செய்யுங்கள். அடுத்தது நியாய தீர்ப்பு. நீங்கள் பாவத்தை விட்டு நீதி செய்யும் பொழுது நியாய தீர்ப்புக்காக ஆவலாய் காத்திருப்பீர்கள். அந்த நியாய தீர்ப்பு நாள் நன்மையான நாளாய் உங்களுக்கு மாறும். ஐயோ என்ற அந்த நாள் உங்களுக்கு வராது என்று சொல்லி பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுபவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ரெண்டு மாட்டு வண்டியில் அந்த சக்கரம் கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. பெரிய ரவுண்டாக இருக்கும். அதை மண்பானை செய்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அச்சாணி வச்சுருப்பாங்க. அதை பிடுங்கிட்டால் விழுந்துடும். அந்த அச்சாணி ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் யாருன்னா ஆவியானவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு இரட்சிப்பு நிச்சயத்தை
கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி ரோமர் 15:13 நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவர் நம்மை நம்பிக்கையால் நிரப்புகிறார். A man that is filled with hope, அதுதான் ஹோப் சேனல் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் உங்களை நம்பிக்கையின் வசனத்தினாலே நிரப்புவதற்காக தான் எங்களுடைய ஊழியம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். அவர்கள் என்னை விசுவாசியானபடியினாலே பாவத்தை குறித்து நான் உணர்த்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உணர்த்துவதற்கும் குற்றப்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உணர்த்தப்பட்டால் மனம் திரும்புவதற்கு உதவியாக இருக்கும். நம்முடைய பாவத்தை குறித்து தேவனுக்கு முன்பாக குற்றப்படுத்துவதே நம்முடைய எதிரியின் வேலை. யாரு? சாத்தானுடைய வேலை. யோசுவா பார்த்தீங்களா, அழுக்கான கந்தை வஸ்திரம் தத்திருக்கிறார். இவர் எப்படி ஆண்டவருடைய பரிசுத்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி குற்றம் சாட்டுகிறார். மோசேயின் சரீரம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட முடியாது, இவர் பாவி 10 கற்பனையை உடைச்சிட்டார்னு சொல்லி குற்றப்படுத்தினான் சாத்தான். ஆனால் ஆவியானவர் உணர்த்துகிறவர். ஆவியானவர் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார். யார் அந்த நபர்? அந்த நபர் கொல்லப்பட வேண்டும், ஆண்டவர் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லும் பொழுது நாத்தான் சொல்ற, நீ தான் அந்த மகன்னு சங்கீதம் 51 எழுதி அழுகிறார். உணர்த்தப்படும் பொழுது மனம் திரும்புதல் ஏற்படும். குற்றப்படுத்தும் பொழுது ஆக்கானை போல மனம் திரும்புதலுக்கு அந்த கனியை கொடுக்க முடியாமல் போயிடும். குற்றப்படுத்துதல் மரணத்துக்கு எடுத்து செல்லும், உணர்த்தப்படுதல் ஜீவனுக்கு எடுத்து செல்லும். நம்முடைய பாவத்தை குறித்து தேவனுக்கு முன்பாக குற்றப்படுத்துவதே நம்முடைய எதிரியின் வேலை. நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்தப்படுவதே ஆவியானுடைய வேலையாக இருக்கிறது. நம்முடைய குறிப்பிட்ட பாவங்களை உணர்த்துவதையும் தாண்டி ஆவியானவர் அதற்கு மேலாக செல்லுகிறார். அது பாவம் உற்பத்தி ஆகும் இடத்திற்கு செல்லுகிறது. தேவனிடத்திற்கு விலகுதல் ஒரு முடிவையும் தருகிறார். இயேசு நாம் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்தி அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக உணர்த்துகிறார். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் பாவத்தின் மேல் பாவம் செய்து மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களால் மக்களால் குற்றப்படுத்தப்பட்டு சிறையில் போயிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியோ இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பைபிளை படிச்சுட்டு உணர்த்தப்படும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். அவர்கள் கைதியாக இருந்து வெளியே வந்து விடுதலையாகி ஊழியக்காரனாக மாறியிருப்பார்கள். இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக அலைஞ்சு போகிறாங்க. என்னை மாதிரி நீங்கள் இருக்காதீங்கப்பா, நான் எவ்வளோ பெரிய கொடுமையான பாவத்தை செய்திருக்கிறேன், இந்த உலகம் எனக்கு தண்டனை கொடுத்துச்சு, ஆனால் ஆவியானவர் எனக்கு ஜீவனை கொடுத்து மறுஜென்ம முழுக்கினால் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையின் அங்கத்தினராகி இன்றைக்கி இயேசுவை குறித்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உணர்த்துதல் அவ்வளவு முக்கியமானது. அது ஆவியானுடைய வேலையாய் ஊழியமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வேலையோ எதிரியின் வேலையோ நாம் அபகரித்து கொள்ள முடியாது. ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்குது. சாத்தான், பரிசுத்த ஆவி. நாம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்மிலே அவர்கள் கிரியை செய்ய முடியும். நாம் இயேசுவை குறித்து உலகத்துக்கு சொல்ல உபயோகப்படுத்தும் கருவிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். பாவத்தை உணர்த்தி ஆவியானவர் உணர்த்துகிறார். இரண்டாவதாக நீதியை குறித்து ஆவியானவர் உணர்த்துகிறார். யோவான் 16:10 நான் வாசிக்கிறேன். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து
உணர்த்தும்படியாக உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், நான் பிதாவிடத்துக்கு போகிறேன். எபிரேயர் 4:14-16, எபிரேயர் 7:25 இதை நான் வாசிக்கிறோம். நம்முடைய நீதிக்குரிய சிறந்த செயல்கள், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுதல் போன்றவை தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. எல்லா நீதியும் நிறைவேற்ற ஒரே மனிதன் இயேசு மாத்திரமே வந்தார். மத்தேயு 3:15 வாசிக்கிறோம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. எல்லா நீதியும் நிறைவேற்றுவது இயேசுவின் செயலாய் இருந்துச்சு. இயேசு பரமேறிய பின் நமக்காக அவர் பிதாவிடம் பரிந்து பேசி பிதா ஏற்றுக்கொள்ளும் ஒரே நீதி அவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் யோசுவா பார்த்தபோது அவனுடைய சரீரத்தில் அவன் போடப்பட்டிருக்கிற அந்த அழுக்கான கந்தையை களைந்து போட்டு இயேசுவினுடைய அங்கி நீதியை கொடுத்த பொழுது அவன் இயேசுவின் சன்னிதானத்தில் பிதாவினுடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக தகுதி பெறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் நம்முடைய சொந்த நீதியை தேடாமல் இயேசுவின் நீதியை தேட வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். நான் யாருன்னு தெரியுமா? அமைதியாக இருக்கிறேன், பார்த்துக்க, நான் தான் பொருள்லாம் எடுத்தேன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய முறை சபையிலே இருக்கிறவர்கள் பேசுகிறதை நாம் கேட்டிருக்கலாம். நாம் எவ்வளவு பெருமையாய் பேசினாலும் சரி, அது நம்முடைய தவறான வாழ்க்கை குறித்து பேசினால் ஆவியானவர் துக்கப்படுகிறார். நாம் நீதியை குறித்து நம்ம பெருமையாய் பேசினா, நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன், நான் அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை, உபவாசம் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமம் பார்க்குறேன்னு சொல்லி ப்ரேயரில் ஆண்டவரில் உங்களை குறித்து பெருமையாக பேசினாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்பதை மறந்து போகவே கூடாது. அதை உணர்த்தும் வேலையை தான் ஆவியானவர் செய்கிறார். அது அவருடைய ஊழியமாக இருக்கிறது. எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறவர் இயேசு. அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய நீதியை நமதாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நீதியை குறித்து உணர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இனி என்னை காணாதபடி நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு நபரை, தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், ஆனால் எனக்கு பின் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் என்று இயேசு கூறினார். யோவான் 16:7. இயேசு சென்றார், ஆனால் கிறிஸ்து தன்னுள் வாழ்கிறார் என்று பவுல் கூறுகிறார். நாம் பரிசுத்த ஆவிக்கு நம்முடைய இருதயத்தை திறக்கும் பொழுது கிறிஸ்து நம்மில் வாழ்கிறார் என்பதை அறிந்துதான் பவுல் அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவம் நிகழும் பொழுது நாம் ஆவியின்படி நடக்கிறோம். ரோமர் 8:4 இதை உறுதிப்படுத்தலாம். அவருடைய வல்லமையால் நாம் புது வாழ்வு பெறுகிறோம். கலாத்தியர் 3:2-5 வரைக்கும் அதை படிக்கும்போது உறுதிப்படுத்தலாம். இயேசு தன்னையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததினால் பிதாவானவர் அவருடைய நீதியை ஏற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு நம்மில் வாழ்வார் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்தும் போது கிறிஸ்துவின் நீதியின்படியே நாம் அவருக்குள் வளருகிறோம், வாழ்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆவியானுடைய ஊழியத்தை குறித்து அதிகமாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துகிற வேலையை ஆவியானவர் செய்கிறார். யோவான் 16:11 நாம் வாசிக்கிறோம். எந்த நியாய தீர்ப்பை குறித்து இயேசு இங்கு பேசுகிறார்? இயேசு பேசுகிற நியாய தீர்ப்பு இறுதி நியாய தீர்ப்பு. அது இறுதி நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு தண்டித்து உணர்த்தும் பொழுது தேவன் நமக்கு செய்த எல்லா செயல்களையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரியில்
பிசாசுவை தோற்கடித்து நித்திய அழிவை குறித்து அவர் நியாயத்தீர்க்கப்பட்டு அவர் இயேசு பரமேறி போகிறார். சாத்தான் நிரந்தரமாக பரலோகத்துக்கு போவதற்கான வழியை அவன் தொலைத்து போடுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்பது அவனுக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கிறோம். அதனால தான் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8 நம்ம இதை வாசிக்கிறோம். தன்னுடைய கெர்ச்சிப்பினால் நம்மை மிரட்டி இயேசுவோடு உள்ள நம்முடைய தொடர்பை துண்டித்து அவனுடைய எளிய பாதையில் நம்மை நடத்த முயற்சிக்கிறான். இருப்பினும் விசுவாசத்தினால் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நின்று தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருக்கவும் நம்முடைய கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்துவிடவும் பேதுரு நம்மை அடைக்கிறதை 1 பேதுரு 5 வசனங்கள் 7, 8, 9 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1 13, 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுபவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இங்கே நெருங்கிய உறவையும் ஒப்பந்தத்தையும் குறித்து பவுல் பேசுகிறார். அது ஆவியானவரான ஊழியத்திலே நிறைவேறுகிறது. இங்கு ஒப்பந்தம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட இரட்சிப்பாகும். இயேசு இரத்தத்தின் மூலமாக மீட்கு கொள்ளப்பட்ட சுதந்திரமாக நாம் ஒருவருமாக விளங்குகிறோம். பரிசுத்த ஆவியே தம்முடைய வாக்குத்தத்த நிறைவேறுதலின் உத்தரவாதமாக நம்முடைய இருதயங்களில் தேவனால் கொடுக்கப்படும் முத்திரையாய் இருக்கிறார். சீல்டு ஃபார் சால்வேஷன். ரோமர் 8 வசனங்கள் 15-17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நான் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆவியானுடைய ஊழியம் இரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆவியான ஊழியத்தை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து படிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ரோமர் 8 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் எப்படி உயிர்ப்பிப்பின் வாழ்க்கையை வழியையும் செய்கிறார் என்பதை நாம் இந்த ரோமர் 8 அதிகமாய் நம்ம தியானிக்க முடியும். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், ஆவியானுடைய ஊழியத்தில் எப்படி ரட்சிப்பு நிச்சயத்தை நம்ம வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவிடம் நம்மை நடத்துகிறார். இயேசுவினுடைய பாவ நிவாரண பலியின் மரணம் நம்மை தேவனிடம் ஒப்புரவாக செய்கிறது. இது முதலாவது ஒரு படி. இரண்டாவது படி, இயேசுவினுடைய மன்னிப்பு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறது. இரண்டாவது ஒரு படி. மூன்றாவது, இனி நாம் தேவனுக்கு எதிரிகள் அல்ல, மாறாக நாம் பரிசுத்த ஆவியின்படி நடத்தப்படுகிறோம். மூன்றாவது. நான்காவது படி, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே ஈர்க்கப்படுகிறது. ஐந்தாவது படி, நாம் தேவனுடைய வாரிசுகளாக இருக்கிறோமா என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை சோதித்து அறிகிறார். ஐந்தாவது படி. ஆறாவது படி, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து உயர்த்திய அதே ஜீவன் இன்று நம்மிலும் செயல்படுகிறது. நிறைவாக ஏழாவது படி, சுவிசேஷத்தை நாம் கேட்டு விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாம் நம்முடைய இரட்சிப்பின் உத்தரவாதமாக பரிசுத்த ஆவியால் முத்திரைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைவாக ஏழாவது படியே நாம் பார்த்தோம். ஆவியானுடைய ஊழியத்தில்
அவர் நம்மை நம்பிக்கை அற்றவர்களாக விட்டு விடுவது கிடையாது, நம்பிக்கையை கொடுக்கிறார். ரோமர் 15:13 மறுபடியும் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் இவை எல்லாவற்றையும் வச்சு உங்களை நிரப்புறார் என்று சொல்லி ஆவியானுடைய ஊழியத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் மீண்டும் வந்து நம்மை அந்த பரம காணாவிலே சேர்க்கும் ஒரு அருமையான நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அந்த நம்பிக்கை தேவனுடைய உண்மையின் ஆதாரமாக இருக்கிறது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அவர் நிறைவேற்றுவார். ஏதேனிலே சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார், சிலுவையில் அதை நிறைவேற்றினார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்று என்று சொல்லி யோசுவா 21:45 வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தையும் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் அவருடைய ஊழியம் உங்களை ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி, மேம்படுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஊழியத்தை செய்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்பகத்தன்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. மல்கியா 3:6 பார்க்கணும்ல, அவர் மாறாதவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மாறா தன்மையும் அவருடைய சத்தியமே நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளங்களாக உள்ளது. ஆவியானவர் நமக்கு செய்கிற அதிசயமான காரியத்தை நாம் பார்த்தோம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், ரட்சிப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், நம்பிக்கையில நிலைத்திருக்க செய்து பரலோகத்துக்கு போவதற்கு உதவி செய்கிறதை நாம் இன்றைக்கு பார்த்தோம். இவை எல்லாவற்றையும் ஒரு வெறுமையான பாத்திரமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் நமக்கு நிரப்புகிறார். ரோமர் 15:13 அதை நாம் பார்த்தோம். நிறைவாக நம்ம என்ன பார்த்தோம்னா, யோசுவா 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பாராக. ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஆவியானுடைய ஊழியம் தொடர்ந்து நடக்க நாங்கள் உறுதுணையாய் இருக்க எங்களையும் ஒரு கருவியாய் பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே வாரும், எங்களை பயன்படுத்தும். நாங்கள் ஒரு வெப்பனாய் இல்லாதபடிக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் ஊழியம் செய்கிறார், செய்ய தொடங்கிவிட்டார். நீங்கள் அந்த ஊழியத்தின் பங்காளிகளாய் மாறுகிறீர்களா? எங்களோடு கூட நீங்களும் இணைந்து இந்த ஹோப் டிவி ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், உழையுங்கள், காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.